உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போ இது உண்மைதானா? மனிதர்களுக்கு கனவு கட்டாயம் வரும். கனவு என்பது தத்ரூபமாக நடக்கும். நாம் நிஜத்தில் எப்படி இருக்கின்றோமோ அதே போன்று கனவிலும் நடக்கும். அதுவும் கனவில் சிலர் இறப்பது போல வரும். ஐயோ என்று எழுந்து பார்க்கையில் நல்ல வேளை கனவு என தோன்றும். இந்த கனவு எல்லாம் நமக்கு எதற்கு வருகிறது தெரியுமா? மேலும் கனவுகளிலேயே பல வகை இருக்கிறது. சில கனவு வருவதெல்லாம் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை தரப்போகும் கனவாகும். சில கனவு வாழ்வில் வரவே கூடாது. கனவு என்பது நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது நம் எண்ண ஓட்டங்கள் பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் கடந்து கொண்டிருக்கும். அதன் சில குளறுபடிகளே இந்த கனவுகள் ஆகும். நமக்கு தெரிந்த விஷயங்கள், நாம் யோசித்த செய்திகள், அவைகள் மட்டுமே கனவில் வரும். கனவில் நடந்தவையின் பெரும் பகுதி முழிக்கும் பொழுது நினைவில் இருக்காது. கனவு சாஸ்திரம் கூறுவதன் அடிப்படையில் ஒரு கனவு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தால் அது நனவாகும் என்பது ஐதீகம். எந்த நேரத்தில் கனவு கண்டால் பலிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள்? பிரம்ம முகூர்த்தத்தில் வரும் கனவு பலிக்கும் என்கிறது கனவு சாஸ்திரம். அறிவியல் கூற்றுப்படி இது உண்மை அல்ல. மதிய வேளை ஆழ்ந்த உறக்கத்தில் கூட கனவு வரலாம். பொதுவாக இரவில் வரும் நிஜமாகவே நடப்பது போன்ற கனவுகள் வரலாம். கனவில் வரும் சில குறிப்புகள் உங்களின் நன்மை மற்றும் தீர்மையை குறிக்கிறது. மழை, வெண்சங்கு ஆகியவற்றை கண்டால் உங்களுக்கு விரைவில் நல்லது நடக்கப் போகிறது என்று கனவு சாஸ்திரம் சொல்கிறது. பால், மலை, கனிகள் நிறைந்த மரம், மலர்கள் போன்றவை உங்கள் கனவில் வந்தால் அவை அனைத்தும் நல்ல சகுனத்தையே குறிப்பதாக கனவு சாஸ்திரம் கூறுகிறது. மதிய வேளையில் ஆழ்ந்த உறக்கத்தின் போது சிலருக்கு கனவுகள் வரும். ஆனால் அவை பலிக்காது என்கிறது கனவு சாஸ்திரம். இதே போன்று இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை வரும் கனவுகளும் எந்த பலனையும் தராது என்கிறது கனவு சாஸ்திரம். விவசாயி நிலத்தை உழுவது போல் கனவு கண்டால் உங்களின் வருவாய் பெருகி சேமிப்பு அதிகரிக்கும். வானவில் உங்கள் கனவில் வந்தால் உங்களின் செல்வாக்கும் செல்வமும் அதிகரிக்கும். பதவி உயர்வு கூட வந்து சேரும். நிலவை உங்களின் கனவில் கண்டால் தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாதோர் யாரேனும் அல்லது அவருக்கே பாம்பு தீண்டி ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கிறது. திருமணம் ஆனவர் இருப்பின் அவருக்கு செல்வம் வந்து சேரும். ஆசிரியர் பாடம் நடத்துவது போன்று கனவு கண்டால் நினைத்த விஷயங்கள் நிறைவேறும். உங்கள் கனவில் தெய்வங்கள் வந்தால் உங்களுக்கு பணம், பாராட்டுகள் குவியும். உங்களுக்கு புதையல், அதிர்ஷ்டம் கிடைக்கும். கடவுளின் திருமண கோலத்தை கண்டால் உங்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு வரும் ஆபத்துகள் நீங்கி நன்மை கிடைக்கும். இறந்தவர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு பொருளும் உடல் நலமும் வந்து சேரும். இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு அதிகாரம், லாபம், பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். இறந்தவர்களின் சடலம் இறுதி ஊர்வலத்தை கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.